வயல்வெளி. மாடசாமி என்ன மாடசாமி என்ன அட என்னம்மா இந்த பக்கம்? என்னன்னா மறந்துட்டீங்களா? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. என்னன்னா புரியாத மாதிரி கேக்குறீங்க. வார வாரம் செவ்வாய்க்கிழமை ஆனாவே நம்ம பண்பலையில வானொலி வேளாண் பள்ளிப்பாடம் நடத்துவாங்கல்ல, மறந்துட்டீங்களா? அடடா, ஆமாம்மா, எப்படி நான் இதை மறந்தேன்? எனக்கு தெரியும் நீங்க மறந்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக வந்தேன். போன வாரமே என்கிட்ட கேட்டீங்க, இந்த வெள்ளாடு செம்மறி ஆடு வளர்ப்புல எப்படி அறிவியல் முறை யுக்திகள்லாம் கையாளுறதுன்னு தெரியலையே, அதை பத்தி வழிமுறை தெரிஞ்சா நல்லா இருக்குமேன்னு என்கிட்ட புலம்புனீங்க. ஆனா கடைசியா பாருங்க, தகவலை சொல்ல வரப்ப கிளம்பியவே மறந்துட்டீங்க. நான் போன வாரம் கேட்டதுக்கு நீ அடுத்த வாரம் பாடம் இருக்குன்னு, நான் கூட நீ ஏதோ பாடம் எடுக்கிறேன்னு நினச்சேன். இந்த வேளாண் பள்ளி பாடத்தையே நான் மறந்துட்டேனேம்மா. சரிண்ணா, இன்னும் நேரம் ஆகல, ஒன்னும் கவலையும் படாதீங்க. இன்னைக்கு நம்ம பண்பலையில வானொலி வேளாண் பள்ளி பாடம் 4 நடத்த போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா வெள்ளாடு செம்மறி ஆடு வளர்ப்புல அறிவியல் முறை நவீன யுக்திகள் பத்தி தான் சொல்ல போறாங்க. ஆமா, நான் கேட்கவே மறந்துட்டேன். இன்னைக்கு பாடத்துல யார் எடுக்க போறா, என்ன தகவல் சொல்ல போறாங்க? இன்னைக்கு நிகழ்ச்சியில செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளை தாக்கும் நுண்ணுயிர் நோய்களும் தடுப்பு முறைகளும் புதுக்கோட்டை மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் டாக்டர் பி புவராஜன் அவர்கள் நடத்தக்கூடிய பாடம் தான் கேட்க போறோம். என்னன்னா கேட்டு வந்துடலாமா? கேட்டு வந்துடலாமா? நீயும் எங்கும் போகாத, நானும் எங்கும் போகல. சரிண்ணா, சேர்ந்தே கேட்டுருவோம். இந்த நுண்ணுயிரி நோய்கள்ங்கிறது நம்ம ஆங்கிலத்தில் பாக்டீரியான்னு சொல்கிறோம். இதில் முக்கியமான நோய்கள் பார்த்திங்கன்னா, குட்டிகளாக பிறக்கும்போது வெள்ளாடோ செம்மறியாடோ அந்த குட்டிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த குட்டிகளுக்கு கழிச்சல் முதல்ல ஏற்படும். கழிச்சலுக்கான முக்கிய காரணமே அந்த நுண்ணுயிரிகள் சாதாரணமாக இருக்குது. நம்ம நுண்ணுயிரிகள் என்ன நினைக்கிறோம், அது ஒன்றும் பண்ணாது, நம்ம அந்த காலத்துலேருந்து வளர்க்குறோம் ஆடு மாடு, ஒன்றும் அதெல்லாம் பண்ணாதுன்னு. ஆனால் ஒரு கழிச்சல் வந்துச்சுன்னா திருப்பி அதுக்கு எடை திருப்பி பழைய எடை வர்றதுக்கு 10 to 15 நாள் ஆகும், என்ன தான் நம்ம வைத்தியம் பண்ணாலுமே. அப்போ இழப்பு எடை அடிப்படையில் தான் நம்மளுக்கு முக்கியம். அப்போ அந்த கிருமிகளை நம்ம பாதுகாக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கிருமிகளை பாதுகாக்கணும்னா ஆடு குட்டிகள்லேருந்து அந்த கிருமிகளை நம்ம பாதுகாத்துக்கணும். அந்த கிருமிகள் குறிப்பாக தண்ணீர் மூலியமாக பரவும், நம்ம சுகாதாரமற்ற தண்ணி. ஏன்னா இதெல்லாம் பழங்காலத்து மெத்தடு, அதுவாக போய் தண்ணி குடிச்சிட்டு அதுவாக வளர்ந்தது. அப்போ நல்ல சுகாதாரமான தண்ணி எல்லாம் இருந்தது, ஓடுற தண்ணி. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாசு அதிகமாக உள்ள தண்ணீரை குடிக்கும்போது அதுக்கு கழிச்சல் வரும். அப்புறம் ஒரு அளவுக்கு அதிகமாக அதுக்கு தேவையில்லாமல் அந்த மண்ணுங்கன்னு சாப்பிட்றது. இது ரெண்டுத்தையும் நம்ம கட்டுப்படுத்தணும்னா முக்கியமாக பண்ண வேண்டியது ஒரு தாது உப்பு கட்டியை தொங்க விடும். நம்ம தாது உப்புகள் சரிவிகிதமாக கொடுக்காதது. ஏன்னா இந்த ஆடு மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு 4 வயிறு ஏற்படும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி வயிறு. அப்போ அதுக்கு தேவையானது ஓரளவுக்கு தான் தீவனமும் ஓரளவுக்கு தண்ணீர் தான். நம்ம அதிகபட்சம் கொடுக்கும்போது அதுக்கு தேவை கழிச்சலாக மாறும். ஒவ்வாத பொருளை கொடுக்குறது, நீங்கள் கஞ்சி தண்ணியோ இல்லை வேறு ஏதோ வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இது பண்ணிடும். அதனால தான் குட்டிகள் என்ன பண்ணுறோன்னா தனியாக பிரித்து பராமரிங்க. குட்டிகள் பிறந்த உடனே தனியாக அதுக்கு பிரித்து சும்மா ரஃப் தரையில் எங்கேயாவது ஒரு தரை இல்லை பட்டிகைகள் கூட போட்டுட்டு கூட்டுற மாதிரி வச்சுட்டு 2 தாது உப்பு கட்டியை தொங்க விட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு அந்த தாது உப்பு எல்லாமே இருக்குது. அதில் கால்சியம் பாஸ்பரஸ் என்னென்ன தேவையோ நீங்கள் தினசரி டானிக்கோ சிரப்போ எதுவுமே கொடுக்க தேவையில்லை. சைடில் ஒரு பச்சை தண்ணியை ஒரு வட்டையில் வச்சுட்டிங்கன்னா இந்த நோய்க்கு அதுதான் அருமருந்து. இது பண்ணாமல் நம்ம அதுக்கு வைத்தியமோ ஏதோ பண்ணுறது ரொம்ப பிற்பட்ட நம்மளுக்கு ஞானம் மாதிரி தான் அது. அதனால் அந்த கழிச்சலை முக்கியமாக இது பண்ணணும். அடுத்து இந்த ஆடுகளில் துள்ளுமாறின்னு ஒரு நோய் வருது. துள்ளுமாறினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழை காலம், இப்போயே பார்த்துருப்பீங்க, மழை காலங்களில் அதிகமான மழை பெய்யும்போது அந்த தேங்குகிற தண்ணியை போய் குடிக்கும். அப்புறம் இன்னொரு பார்த்திங்கன்னா, அந்த பசுந்தீவனங்கள் பச்சை புல் இருக்குது பார்த்தீங்களா, புது நுனிப்புல்லாக மேய்கிறதுல சாப்பிடும்போது கிளாஸ்ட்ரிடியம்னு ஒரு நுண்ணுயிரி இருக்குது. அந்த நுண்ணுயிரி ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு பாதுகாத்துக்கணும் எதை குட்டிகளை அதுட்டேருந்து. அது மண்ணில் சாதாரணமாகவே இருக்கும். அது இந்த மழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்ம அந்த இளங்குட்டிகள் அந்த தேங்குகிற தண்ணியில் புல்லையும் இதையும் சாப்பிடும்போது ஆடுமே சரி, நீங்கள் வெளியில் வந்தோன்னே பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் அந்த ஆடு, திடீர்னு இறந்து போகும். துள்ளுமாறி நோயின்னு ஏன் அதுக்கு பேருனா, இப்போ நம்மளுக்கு வயிறு வலிச்சா எப்படி பண்ணுறோம், ஒரு மாதிரி நெளிஞ்சு கீழே விழுகிற மாதிரி அதுங்க துள்ளி குதித்து இறந்து போகும். ஸோ இந்த துள்ளுமாறி நோய்க்கான தடுப்பூசி இருக்குது. துள்ளுமாறி தடுப்பூசி எப்போ போடணும்னா,
குறிப்பாக வந்து மழை காலத்துக்கு முன்னாடி இப்போ போடணும். செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்து வர்ற காலத்தில் அது வந்து அந்த பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா துள்ளுமாறி நோய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமான ஆடுகள் தான் இறந்து போகும். சார் நல்லா இருந்துச்சு ஆடு, நல்லா கொழுத்து இருந்துச்சு, ஆனால் திடீர்னு இறந்து போச்சும்பாங்க. குறிப்பாக செம்மறி ஆட்டில் நிறையா வரும். வெள்ளாடுகளில் செம்மறி ஆடுகள் அதிகம் காணப்படுது. குறிப்பாக இந்த மழை காலங்களில் பண்ணிடணும். அது எப்படி சார் பண்ணுறது? உடனே தடுப்பூசி போடுறதுன்னா முதல்ல அதற்கு வந்து குடப்புழு நீக்கம் பண்ணணும். நீங்கள் அந்த ஆடுகளில் ஒரு சாணத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு, இப்போ நாங்கள் நிறைய விவசாயிகள் அது மாதிரி சொல்லி தான் மாற்றிருக்கிறோம். குறிப்பாக அந்த கீதாரிகள் மேய்ச்சிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தடுப்பூசி அட்டவணையை வந்து பின்பற்றாதனால அவங்களுக்கு எந்த நேரம்னாலும் ஏதாவது ஒரு நோய் தெரிஞ்சிச்சுன்னா உடனே ஒரு தடுப்பூசி. எந்த தடுப்பூசி போட்டிங்கனாலும் குறைந்தபட்சம் 21 நாள் ஆகும் எதிர்ப்பு சக்தி வர்றதுக்கு. அதனால் போட்ட உடனே எந்த தடுப்பூசியும் நம்மளுக்கு கேட்காது. போட்ட உடனே அதற்கு 3 வாரங்கள் ஆகும். அப்போ 3 வாரம் கழித்து தான் அந்த நோயை கட்டுப்படுத்தும். அதனால் என்னென்னா வருமுன் காப்பவன் தான் நான் அறிவாளின்னு நான் சொல்லுவேன். வந்த பின் பார்ப்பவன் ஏமாளி தான். அவன் வந்து இறப்பை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பான். அதனால் வருமுன் காக்கிறவன் என்ன பண்ணணுன்னா அந்த அட்டவணையை வந்து மழை காலத்துக்கு முன்னாடியே அதை போட்டுடணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடப்புழு நீக்கம் பண்ணிவிட்டு போட சொல்கிறோம். குடப்புழு நீக்கம்னா நம்ம பூச்சி மருந்து கொடுக்குறது. அது சாணத்தை மட்டும் டெஸ்ட் பண்ணியிருங்க. உங்கள் பக்கத்தில் உள்ள ஆராய்ச்சி மையங்களோ இல்லை வந்து ஆஸ்பத்திரிலையோ கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவாங்க இந்த புழு தான் இருக்குதுன்னு. அந்த புழுக்கான மருந்தை மட்டும் கொடுங்க. எல்லா மருந்தையும் சேர்த்து கொடுக்காதீங்க. அதை கொடுத்து ஒரு 2 வாரம் கழித்து தடுப்பூசி. அப்போ அக்டோபர் மாதம் நீங்கள் தடுப்பூசி போட போகிறோன்னா செப்டம்பர் மாதம் இந்த வேலையை பண்ணிடணும். ஒரு குடப்புழு நீக்கம் பண்ணினீங்கன்னா எதிர்ப்பு சக்தி 100% இருக்கும். அது மாதிரி எல்லா ஆடுகளுக்கும் போடலாம். சினை ஆடுகளுக்கும் இந்த தடுப்பூசியை போடலாம். ஸோ இது போட்டால் தான் உங்களுக்கு வந்து துள்ளுமாறி நோயை கட்டுப்படுத்த முடியும். வருடத்துக்கு ஒரு முறை தான். அதனால் நீங்கள் 6 மாதம் அதெல்லாம் கிடையாது. வருடத்துக்கு ஒரு முறை இந்த தடுப்பூசியை போடணும். அடுத்து இன்னொன்று வந்து குட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா டெட்டனஸ்ன்னு சொல்ல ரணஜன்னி ஏற்படும். அப்படியே குதிரை மாதிரி நிற்கும். சின்ன பிறந்த குட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இவங்க குட்டிகளுக்கு என்ன பண்ணுறதுன்னா அந்த சுகாதாரமற்ற நம்ம அந்த தொப்புள் கொடி இதுன்னு பார்த்திங்கன்னா டிஞ்சர் வைக்கணும். அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்காமல் மண்ணில் இது பண்ணுறது. இல்லை சின்னதாக அடிபட்டுருச்சுன்னா அதுவும் ஒரு கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனஸ்ன்னு சொல்கிற நம்ம ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த ஒரு நுண்ணுயிரினால் வருது. கிளாஸ்ட்ரிடியம்ங்கிறது அது மண்ணில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அடிபட்டோன்னா நம்மளுக்கே அடிபட்டால் என்ன சொல்கிறோம்? காலில் அடிபட்டால் போய் ஒரு டிடி ஊசி போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். எது காரணம்னா அந்த டெட்டனஸ் வந்து நம்மளுக்கும் வரும். செப்டிக் ஆகிடும். நீங்கள் கண்டுக்காமல் விடுங்க, ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா செப்டிக் ஆகிடும். இதுங்களுக்கு வந்து எப்படின்னா நல்ல நரம்பெல்லாம் பாதித்து அந்த ஆடோ அந்த குட்டியோ வந்து பார்த்திங்கன்னா சிலை மாதிரி நிற்கும். நம்ம குதிரை மரக்குதிரைன்னு சொல்லுவோம். அதை மரக்குதிரையை நிப்பாட்டி வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இதுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனைங்கிற ஒரு நுண்ணுயிரி. ஸோ இந்த நுண்ணுயிரியை கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு வந்து டெட்டனஸ் தடுப்பூசி இருக்குது. டிடின்னு நம்ம சொல்லக்கூடியது. குட்டிகள் பிறந்து குறிப்பாக மழை காலத்தில் பிறக்கக்கூடிய குட்டிகள் வந்து எப்போவுமே ஆடுகளோ செம்மறியோ வெள்ளாடோ பார்த்திங்கன்னா 2 சீசனில் குட்டி போடும். இந்த மழை காலத்தில் பிறக்கிற குட்டிகளுக்கு குறிப்பாக இந்த டெட்டனஸ் தடுப்பூசி குட்டிகளுக்கு போடணும். அந்த நம்ம இது இருக்குது பாருங்கள், தொப்புள் கொடியை வந்து பிறந்த அரை மணி நேரத்தில் முதல்ல அதுக்கு என்ன கொடுக்கணும்? நம்ம வந்து இது கொடுத்துடணும், சீம்பால் கொடுத்துட்டு அப்புறம் அந்த தொப்புள் கொடியில் வந்து டிஞ்சர் வச்சு விடணும். இது 2ஐயும் வந்து விவசாயிகள் பண்ணிட்டாங்களாலே இந்த நோய்கள் வராமல் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் கொடி அயற்சி வந்து ரொம்ப சாதாரணமாக காணப்படும். இந்த மழை காலத்தில் பிறக்கிற குட்டிகள் மண்ணில் பிறழுது பார்த்திங்களா அந்த தொப்புள் கொடி, அதில் வந்து அதுங்களுக்கு தொப்புள் கொடி வீக்கம் வந்துடும், மூட்டு வீக்கம் தெரியும். ஸோ அந்த குட்டிகள் அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஊசி போடுவாங்க, எதிர்ப்பு மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு கொஞ்சம் நாளாகும். அப்புறம் அந்த மூட்டே ரொம்ப வீங்கி போய் காலை மடக்கிட்டு உட்காந்துரும். இது வந்து நாங்கள் வந்து பார்க்குறது இது சுகாதாரமற்ற ஒரு கொட்டகையில் இருக்கிறது. அதனால தான் கிருமி நாசினிகள் பயன்பாடை வந்து குறிப்பாக வந்து மாதத்துக்கு ஒரு முறை பொட்டாசியம் பெர்மாங்கனேட், ப்ளீச்சிங் பவுடர், சுண்ணாம்பு இது 3த்தையும் கலந்து கொட்டில் சுற்றி போட சொல்லும் மாதத்துக்கு ஒரு முறை. அது எப்படின்னா ப்ளீச்சிங் பவுடரு அந்த ப்ளீச்சிங் பவுடரும் சுண்ணாம்பு வந்து ஈரத்தை உரியும். நல்ல கிருமி நாசினி வந்து பொட்டாசியம் 1 கிராம் போட்டால் போதும். 1 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் போட்டு சும்மா தெளித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் வந்து வராது. இது வராமல் தடுக்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா கிருமிகளோட அதிகமான பயன்பாடு, சுகாதாரமற்ற கொட்டகை. ஸோ கொட்டகை வந்து சுகாதாரமாக வேணும்னா நம்ம வந்து இந்த நோய்கள் வராமல் இருக்கும். 3வது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளாடுகளில் பார்த்திங்கன்னா கொம்பு உடையிறது, அடித்து சண்டை போடுறதில் கொம்பு உடையிறது. ஸோ கொம்பு உடையும் போது என்ன ஆகும்? நிறைய வந்து கண்டிப்பாக கிருமிகள் அதில் பாதிப்பை ஏற்படுத்தும். இவங்க என்றைக்கு பார்ப்பாங்கன்னா அடிபட்டு 1 வாரம் கழித்து தான் அதுக்கு வந்து ஏதாவது மருந்துகள் கொடுப்பாங்க. எப்போ ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, முதல்ல கொடுக்கக்கூடிய ஒரு அடிபடுதுன்னா முதல் மருந்து வந்து டிஞ்சர்.
டிஞ்சர் அயோடின் வந்து எல்லா விவசாயிகள் ஆடு வளர்க்குறவங்க ஒரு டப்பா வாங்கி வீட்டில் வச்சுக்க சொல்கிறோம். அந்த டிஞ்சரை நனைச்சி அதில் வந்து வச்சிட்டிங்கன்னா அந்த பட்டு போயிடும். இல்லைன்னா என்னென்னா புழு வைக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து நுண்ணுயிர்கள் நிறையா தாக்கம் ஏற்படுத்தும். அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க வைத்தியம் பண்ணுறது வந்து, ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், உங்களை தொடக்கூட விடாது. ஒரு புண்ணு வந்துச்சுன்னா எப்படி நம்மளுக்கு பல் கூச்சம் இருக்கிற மாதிரி ஆடுகளுக்கு வந்து கொம்பு உடையிறது. ஸோ கொம்பு உடையிறது வந்து நம்ம அதை பண்ணக்கூடாது. இன்னொன்று, தொற்று பரவாமல் இருக்கிறதுக்கு, நோய் தொற்று பரவாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம தடுப்பூசி போடுறோம். ஸோ அதில் நச்சுயிரி நோய்களும் வருது, நுண்ணுயிரி நோய்களும் வருது. ஸோ இந்த 2 நோய்களுக்கும் வந்து முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது வந்து, நுண்ணுயிரி நோய்கள் பற்றி பார்த்ததில் ஒன்று டெட்டானஸ், இன்னொன்று வந்து நம்ம அதுதான் தமிழில் ரணஜன்னி, அப்புறம் துள்ளுமாறி நோய், ஆங்கிலத்தில் வந்து என்ட்ரோடாக்சிமியா ஈட்டின்னு சொல்லுவாங்க, அதற்கான தடுப்பூசி. 3வது வந்து பார்த்திங்கன்னா இந்த கழிச்சல். 4வது இன்னொரு முக்கியமான நோய் வெள்ளாடுகளில் காணப்படுற நுண்ணுயிர் வந்து மடிவீக்க நோய். இப்போ குட்டி போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சொன்ன சுகாதாரமற்ற பால் மடியாக இருந்துச்சுன்னா, அதுக்கெல்லாம் வந்துச்சுன்னா கல் மாதிரி ஆகிடும். சில ஆடுகளில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு காம்பே சொடையாக போயிடுது. அதுக்கு வந்து என்னென்னா, குட்டி போடுறப்பயே சினை ஆடுகள் பராமரிப்பு நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும். இப்போ சினை ஆடுனா ஒரு மாதத்துக்கு ஒரு 5 மாதம் தான் அதுக்கு சினை காலம். ஸோ அந்த கடைசி மாதம் இருக்கும் பாரு, 5வது மாதம் குட்டி போட போகுது, ஒரு 10 நாளில் 15 நாளில் போட போகுதுன்னா தனிமைப்படுத்தி அதுக்கு வந்து அந்த மடியை வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் போட்டு கழுவ சொல்லணும். சும்மா 1 கிராம், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் பேக்கெட்டாக வரும். 5 கிராம் 10 கிராம் 10 ரூபா 15 ரூபா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை மாத கணக்கில் வச்சுக்கலாம். அதை ஒரு சிட்டிகை, 1 கிராம்ங்கிறது ஒரு சிட்டிகை எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் போட்டு மடுவை நல்லா கழுவிடணும். ஏன்னா சினையாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அரை மற்றும் அந்த பால் இது மாதிரிலாம் பால் லேசாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு கிருமிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதை வந்து தினசரி அதை கழுவிட்டு, அப்போ கண்ணு போட்டோன்னே குட்டி போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த அறையிலேருந்து இது வரும், அந்த திரவம்லாம் வரும். அதெல்லாம் வந்து தான் உங்களுக்கு மடிநோய் வர்றதுக்கான முக்கிய காரணம். சுகாதாரமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப மலிவான கிருமி நாசினி வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தான். இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் 1 வருடத்துலேயே அந்த இடமே வந்து கிருமிகள் இல்லாமலே ஆக்கிடலாம். அப்புறம் அந்த மடிநோய் வந்து வராமல் இருக்கிறதுக்கு அந்த பாலை கறந்ததை வந்து வெளியில் கொண்டு விடணும். ஒரு வேளை வந்துருச்சு, பால் திரியாக இருக்குது, ரோஸ் கலராக இருக்குன்னா அந்த பாலை சுத்தமாக கறந்து வெளியில் கொண்டே ஊற்றிடணும். நீங்கள் அந்த இடத்துல விட்டிங்கன்னா திருப்பி அந்த கிருமி வந்து அடுத்த காம்புக்கும் பரவும், அடுத்த ஆட்டுக்கும் பரவும். அது மாதிரி ஒரு 10 ஆடு வச்சுருக்கோம், ஒரு ஆட்டில் இது மாதிரி வந்துருச்சுன்னா அந்த ஆட்டை தனியாக கட்டிட்டு கடைசியாக தான் அந்த பால் குடிக்க விடணும், இல்லை தனியாக தான் பராமரிக்கணும். நீங்கள் அதை பராமரிச்சுட்டு அடுத்த ஆட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நுண்ணுயிரி இன்னொரு ஆட்டுக்கு பரவிடும். ஸோ இந்த மடிநோய் வந்து ஒரு மோசமான வியாதி. மாடுங்களுக்கு தான் வரும், ஆடுகளுக்கு வராதுன்னு உதாசீனப்படுத்தாதீங்க. இதுக்கு கிருமி நாசினி பயன்பாடு குறிப்பாக இருக்கணும். இப்போ மடிநோய்க்கு வந்து நம்ம கால்நடை பல்கலைக்கழகத்தில் டிஆர்பிபின்னு மாதவரத்தில் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரேலாம் இப்போ வந்திருக்கு. இப்போ எல்லா இதுலேயும் கொடுத்து 60 ரூபா தான் அந்த ஸ்ப்ரே. அதை நீங்கள் வந்து இப்போ கையை போட்டு கழுவாமல் அந்த ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே அந்த காம்புகள் வந்து உங்களுக்கு கிருமிகளற்று இருக்கும். குறிப்பாக வந்து குட்டி போடுற ஆடுகள், அப்புறம் பால் கொடுக்குற ஆடுகள், இது 2த்துக்கும் வந்து இந்த டீட் ப்ரொடெக்ட்னு வருது ஆங்கிலத்தில். நம்ம டிஆர்பிபி மாதவரம் நம்ம சென்னை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அதை வந்து நீங்கள் வாங்கி உங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வராது. குறிப்பாக வந்து இந்த பொட்டாசியம் இது 2த்துலேயும் வந்து ஏதாவது ஒன்றை பயன்படுத்துனீங்கன்னா, ஏன்னா மடிநோய் வந்துச்சுன்னா நிறைய ஆடுகளில் கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த ஒரு மடியே கல்லாக போயிடும். அந்த ஈத்துக்கு பாலும் பத்தாமல் போய் நீங்கள் அப்புறம் கறவை மாட்டு பால் வாங்கி அதை கலந்து கொடுத்து அதுவும் திருப்பி கழிச்சல் வந்து அந்த குட்டிகள் வந்து தேராமல் நம்மளுக்கு நிறையா இழப்பு. இது வந்து கண்கூட பார்க்கக்கூடிய, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து 10 ஆடு வச்சுருப்பாரு, ஆனால் குட்டிகள்லேருந்து விற்பனையே இருக்காது. நிறையா குட்டிகள் வந்து ஒன்று கழிச்சலில் இறந்து போயிடும், இல்லாட்டி இந்த மடிநோய் வந்துச்சுன்னா போயிடும், அடுத்து தொத்து நோய் வந்துச்சுன்னா போயிடும். அதனால தான் வந்து ஆடுகள் வந்து இன்றைக்கு வந்து நல்ல வருமானம் தரக்கூடிய தொழில். ஈவன் ஏடிஎம்னு கூட சொல்கிறோன்னா, ஏன்னா எப்போனாலும் விற்றுக்கலாம், காசு வரும்னு. ஆனால் அதோட பராமரிப்பு ரொம்ப முக்கியம். குறிப்பாக நோய்கள், இந்த நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். அந்த மடுவை கழுவுறது, ஸோ மடிநோய் வராமல் தடுக்கும். அது மாதிரி வந்து ஆட்டு குட்டி போட்டுருச்சுன்னா அந்த இளங்கொடி வந்து 6 மணி நேரத்துக்குள்ளே இளங்கொடி போடணும். இளங்கொடி போடலைன்னா அது திருப்பி அதுக்கு வந்து உடனே மருத்துவரை கூப்பிட்டு பார்க்கணும். மேக்ஸிமம் 9 மணி நேரம் வெயிட் பண்ணலாம், பட் குறிப்பாக 6 மணி நேரத்துக்குள்ளே இருக்கணும். இது மாதிரி இளங்கொடி போட்டதையும் பார்த்தீங்கன்னா
போட்டோன்னு அதை அப்புறப்படுத்துறது வந்து தூர கொண்டு போயிட்டு புதைச்சிடணும். அதை கொண்டு போய் எங்கேயும் மரத்தில் கட்டுறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த ஆடுகள், அந்த குட்டி போட்ட ஆடுகளை கழுவுறதுக்கு இந்த கிருமி நாசினியை பயன்படுத்தலாம். நம்ம பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுவாங்க. அது எதுக்குன்னா அது ஒரு கிருமி நாசினியாக. இப்போ வந்து நீங்கள் பொட்டாசியம் பெர்மனேட் ஊற்றி கூட கழுவலாம். சும்மா 1% தானே போட்டு கழுவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆடுகளுக்கு வந்து பரவும் தன்மை, நோயோட பரவும் தன்மையை நிறையா குறைக்கலாம். ஏன்னா யாரெல்லாம் பயன்பாடு ஆடு வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் சொல்கிற முதலுதவி வந்து பார்த்திங்கன்னா, எப்போவும் அந்த வீட்டில் வந்து ஒரு டிஞ்சர் வச்சுக்கோங்க, ஒரு பொட்டாசியம் பெர்மனேட் வச்சுக்கோங்க, ஒரு ஏதாவது புண்ணுக்கான களிம்பு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கையிலே வச்சுக்கோங்க. ஏன்னா முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஆடு குட்டி போடுதல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இரவு நேரங்கள் இல்லாட்டி ஒரு அன்டைமாக தான் குட்டி போடும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு தேவையான முதலுதவியை நம்ம செய்யணும்னா ஏதாவது நம்ம கையில் வச்சுக்கணும். ஸோ இந்த மடிநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணணும். அது மாதிரி ஆடுகள் குட்டிகள்னு தனித்தனியாக பிரித்து வளங்க. ஏன்னா ஆடுகள்லேருந்து வரக்கூடிய நோய்கள் குட்டிகளுக்கு பரவும்போது குட்டிகள் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரம் அதுங்க நோய்க்கு ஆளாகுது, நம்மளால் கட்டுப்படுத்த முடியல. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணைகள்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அரசு பண்ணையில் பார்த்தீங்கன்னாலும் குட்டிகள் தனியாக வச்சுருப்பாங்க, சினையாடு தனியாக வச்சுருப்பாங்க, ஆடுகள் தனியாக வச்சுருப்பாங்க. ஏன் அப்படி தனித்தனியாக வச்சா உங்களுக்கு காட்டுறதுக்கு கிடையாது. அதே மாதிரி நீங்களும் வளர்க்கணுங்கிறது தான். ஏன்னா ஒரு நோய்கள் வந்து இன்னொருதுக்கு பரவும் தன்மை வந்து ரொம்ப அதிகமாக வரும் தாய் ஆடுகள்லேருந்து குட்டிகளுக்கு. குட்டிகளுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரம் அந்த குட்டிகள் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நுண்ணுயிரி நோய்களில் முக்கியமாக நீங்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டியது அதுக்கு முறையான குடப்புழு நீக்கம், அடுத்து முறையான தடுப்பூசி. ஒரு தடுப்பூசிக்கு இன்னொரு தடுப்பூசிக்கும் இடைவெளி 1 மாதமாவது இருக்கணும். சரி சார் சொல்லிட்டார் போடுறா 4-5 தடுப்பூசியை ஒரே டைம் போடுறான்னா எதையுமே கேட்காது. ஒரு தடுப்பூசி போட்டிங்கன்னா அடுத்த இடைவெளி குறைந்தபட்சம் 21 நாள் இருக்கணும். ஒரு தடுப்பூசிக்கு இன்னொரு தடுப்பூசிக்கும் ஒரு இடைவெளி இருக்கணும். அந்த இடைவெளி இருந்தால் தான் உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். குறிப்பாக வந்து குடப்புழு நீக்கம் ஒவ்வொரு தடுப்பு ஊசி போடுறதுக்கு முன்னாடியும் பண்ணுறது ரொம்ப நல்லது. குறிப்பாக வந்து அந்த சாணத்தை ஒரு பரிசோதனை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். வருடத்துக்கு ஒரு 2 தடவையாவது உங்கள் பக்கத்தில் உள்ள மருத்துவமனையோ இல்லை பல்கலைக்கழக மையத்திலேயோ உங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு வந்து என்ன பூச்சி, இது மாதிரி வந்து தட்டைப்புழுவா, நாடா புழுவா, உருண்டை புழுவா, தட்டை புழுவா, எந்த புழுவோ அந்த புழுவுக்கு ஏற்ற குடப்புழு நீக்க மருந்து கொடுப்பாங்க. இது கொடுத்துட்டிங்கனாலே அந்த கழிச்சல் வராது. அது மாதிரி கழிச்சல் வர்ற குட்டிகளை வந்து தனியாக வந்து பிரித்து வச்சுருங்க. அதுலேருந்து பக்கத்து குட்டிகளுக்கு எளிதில் பரவுனால நம்ம வந்து 2 விஷயத்தை விவசாயிகள் மனதில் வச்சுக்கணும். நோய் பரவலை தடுக்கணும், நோய் வராமல் பாதுகாக்கணும். நோய் பரவலை தடுக்கிறதுக்கு நம்ம துரிதமாக செயல்படுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியூர் போயிருப்போம், அந்த நேரத்தில் குட்டின்னு இருக்கும். அப்போ நம்மளுக்கு உடனே பண்ண முடியாது. அப்போ முதலுதவி செய்கிறதுக்கு நம்ம அங்கே ஏதாவது வச்சுருந்தா தானே அவங்க செய்வாங்க. நீங்கள் சொல்லும்போதாவது அவங்க செய்யணும். அந்த டிஞ்சரை எடுத்து வைப்பா, தொப்புள் கொடியில் சீம்பால் உடனே கொடுப்பா, அந்த இதுக்கு வந்து குட்டியை தனியாக பிரித்து வைப்பா. இதெல்லாம் வந்து இன்னும் என்ன சொல்கிறோன்னா சில பண்ணைகளில் அது மாதிரி எழுதியே ஒட்டி வைக்க சொல்கிறோம். அன்றாட பணிகள் என்னென்ன செய்யணும், குறிப்பாக வந்து அதோட நலன் ஆரோக்கியத்தில் என்னென்ன பண்ணணுங்கிறத ஒரு குறிப்பு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா குட்டி போட்டவுடன் என்ன பண்ணணும் அது மாதிரி சின்ன சின்னதாக எழுதி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு பயன்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். தடுப்பூசி அட்டவணையும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இது 2ஐயும் பண்ணினீங்கன்னா அந்த நலம் மேம்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குட்டிகளுக்கும் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான வளமான குட்டியாக நீங்கள் பெறலாங்கிறது எங்களோட நம்பிக்கை. நம்ம ஆட்டு பண்ணை வந்து ஒரு 10 வருஷமாக வச்சுட்டு இருக்கிறேங்க. ஒரு கட்டத்தில் நிறைய நோய் தாக்கி பண்ணியை எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சுங்க. அப்போ வந்து சரியானபடிக்கு எனக்கு மருத்துவ ஆலோசனை இல்லைங்க. இப்போ வந்து அந்த குட்டி கழிச்சல் எடுத்ததுன்னா கழிச்சல் எடுத்து சாயங்காலமே சோறு அடைஞ்சு போயிருங்க. நைட்டு பார்த்தா குட்டி காலை வெடிக்கிறதுக்குள்ளே செத்து போயிருங்க. இதேமாரி தொடர்ந்து ஒரு 55-60 குட்டி போயிடுச்சுங்க. அதுக்கு என்ன நோயாக இருக்குங்க, அது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அது விட தெரியல. அதனால் இப்போ தான் சரியான பிடிக்க மருத்துவரை கண்டுபிடிச்சி இப்போ வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. இப்போ கொஞ்சம் முன்னேற்றமாக பண்ண போயிட்டு இருக்குதுங்க. 2 விஷயங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆடு வளர்ப்பில் பார்த்திங்கன்னா யாரும் வந்து முறையாக கொட்டகை அமைக்கிறதில்ல. அதற்கு காற்றோட்டம் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா குடாப்பு மாதிரி போட்டு வளர்க்குறவங்க பண்ணிங்கன்னா நல்ல காற்றோட்டம், பார்த்தா குடாப்பு மாதிரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஆடு மேய்ச்சிட்டு போகிறாங்களா கீதாரிகள், அவங்க இதில் வந்தீங்க குடாப்பு வந்து காற்றே இல்லைன்னு நினைப்போம். ஆனால் உள்ளார போய் ஒரு நாள்லாம் நான் உட்காந்து பார்த்துருக்குறோம், நல்ல காற்று வரும் உள்ளார. அது மாதிரி பின்னுவாங்க. அந்த காற்றோட்டம் இல்லாதப்ப அது என்ன சொல்லுவோம்னா வென்டிலேஷன்னு சொல்லுவோம். நீங்கள் என்னென்னா அது ஆடு தானே அப்படியே விட்டுறது. அதை போட்டு அடைக்கும் போது எண்ணிக்கை கூட கூட ஒரு ஆட்டுக்கு வந்து 10லேருந்து 15 சதுரடியாவது வேணும். நம்ம அந்த 100 ஆடு அடைக்கிறதுல போய் 150-200 ஆடு அடைக்கும்போது
அது வந்து ஒரு நாளில் அது வேலையை காட்டாது. அது ரொம்ப நாளாக அந்த கிருமி சுற்றிக்கிட்டே இருக்கும் அங்கே. அப்போ அதை மூச்சு விட முடியாமல் திடீர்னு ஒரு நாள் இறந்து போகுது. இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் டீபாப்புலேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அடைங்க. எல்லா ஆட்டுக்கொட்டைகளையும் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, பார்ட்டிஷன் போடுங்க. இப்போது ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு போகிறதுக்கு வந்து பிரித்து, அப்போ தான் வந்து எந்த ஆடோ குட்டியோ அதுக்கு ஏதோ முடியலைன்னா கவனிக்க முடியும். ஒரு பெரிய நம்ம மண்டபத்தில் ஒரு 100 பேர் உட்காந்தாங்கன்னா யாராவது ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியுமா? யாருக்கா உடம்பு சரியில்லைன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடப்பற்றாக்குறை ஒரு பிரச்சனை இருக்கும். மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறி இறந்து போகும். ஏதாவது தொற்று இருக்கும். இப்போ நம்ம சொன்னோம் தொற்று நோய்கள் இருக்குது பார்த்தீங்களா. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கு ஒரு சளியோ இது வந்துச்சுன்னா ஒரு இருமல் இருந்தால் அடுத்ததுக்கும் வந்துடும். ஸோ அது வந்து இடப்பற்றாக்குறையும் சேர்ந்து வரும்போது அந்த குட்டிகள் இறந்து போயிடும். பிரித்து அடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்காது. இது நீங்கள் இப்போ கம்மியாக வைக்கும்போது உங்களுக்கு அதை பற்றி தெரியும். ஒரு ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 15 சதுரடி நான் சொன்னது ஆடு, அதை பாதி வச்சுக்கலாம். நீங்கள் 5 கூட வச்சுக்கோங்களேன் ஒரு குட்டிக்கு. அப்போ நம்ம 10க்கு 10 இருக்குதுன்னா எத்தனைன்னா அது 100 சதுரடி வருது. 5 6 20 குட்டி வரைக்கும் வைக்கலாம் அதிகபட்சம். குறைச்சி வச்சுக்கிட்டே வந்தால் அதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறோன்னா, ஷெட்டிலே பிரிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குட்டிகள் தனியாக, ஆடுகள் தனியாக, புருவையாக இருக்கிறது தனியாக, அப்படி வச்சுக்கிட்டால் தான் நம்மளுக்கு பராமரிப்பு எளிது. ஆடு வந்து வாங்கிட்டு வர்றீங்கல்ல, இப்போ நீங்கள் கொழுப்பேற்றுற ஆடு குட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொழுப்பேற்றி விற்கிறீங்க. அந்த குட்டிகளுக்கு முதல்ல வந்து ஒரு குடப்புழு நீக்கம் பண்ணிவிடுங்க. அதுக்கு தான் அந்த சாணத்தை எடுத்து டெஸ்ட் பண்ண சொன்னோம் முதல் இது. அடுத்த தடவை பிரித்து அடைக்கிறது நம்ம வாங்கிட்டு வர்றது. உங்களுக்கு என்ன கண்ணோட்டம்னா, அவங்க சும்மா மழை தண்ணி எல்லாத்தையும் தானே நிற்கிது, நம்மதுலேயும் சும்மா நிற்கும்னு நம்ம கொண்டாந்து விற்கிறோம். ஒரு இடம் மாறும்போதே கண்டிப்பாக வந்து சீதோஷ்ண நிலை மாறும், அதோட நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், கூடலாம். இது மாதிரி நிறையா நடக்கும். அதுக்கு தேவையான தீவனம் கூடலாம், குறையலாம். இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணால், ஒரு இடத்துல கொண்டாந்து பிரித்து தனித்தனியாக வச்சு இந்த சதுரடி கணக்கில் வளர்த்து பாருங்கள். இந்த தடவை நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. பிபிஆர் நோயின்னு சொல்கிறாங்களா சார், அது எந்த மாதிரி இருந்தால் அது எனக்கு அறிகுறி பிபிஆர் நோயின்னு? பிபிஆர் வந்து அதுக்கு பேரே ஆட்டுக்கொல்லி நோய். ஆடு வந்துச்சுன்னா அது கொல்லாமல் விடாது. அதுவும் 1 வயசு கீழே உள்ள ஆடை வந்துடும். லேசாக வந்து அது பொறியாக வாயில் தெரியும், சளி இருக்கும். 2 விதமாக அதில் வரும். முதல்ல சளியை காட்டும், சிலது கழிச்சலை காட்டும். கழிச்சல் பயங்கர துர்நாற்றமாக இருக்கும். அந்த கவுல் அடிக்குதுமாங்க எங்கள் ஊரில். அந்த கவுல்னால் ஒரு மாதிரி பெரட்டும். அது அப்படி கவுல் அடிக்கும்போது நம்மளால் வந்து அந்த எச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இது வந்து பிழுக்கையாக வராமல் அப்படியே ஒரு துர்நாற்றத்தோடு வரும். ஒன்று கழிச்சலாக வரும், இல்லாட்டி சளி இடவிடாத இருமலாக இருக்கும். இருமிக்கிட்டே இருக்கும். நம்ம திரும்புகிற மாதிரியே அந்த ஆட்டுக்குட்டி இருமும். 1 வயசு கீழே உள்ள குட்டிகளை ரொம்ப பாதிக்கும். அது வந்துச்சுன்னா கொன்னே போட்டுரும். அதனால தான் அதுக்கு பேர் ஆட்டுக்கொல்லி நோய். அதற்கு தடுப்பூசி வந்து ஜூன் ஜூலை மாதம் போட்டுடணும். நம்ம வந்து அதுக்கு மேலே தள்ளக்கூடாது. நீங்கள் அந்த பருவம் மாறும்போதே ஜூன் ஜூலையில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வருடமும் ஜூன் ஜூலை போட்டிங்கன்னா பிரச்சனை வராதுங்க. நீங்கள் ஏதாவது தென்படும்போது கொண்டு போய் தடுப்பூசி போடுறீங்க. ஒரு ஆட்டுக்கு இந்த மாதிரினா பிபிஆராக இருக்குமோ போடுங்க அப்படின்னு சொல்லி எந்த நேரத்துலையும் போடக்கூடாது. அந்த ஜூன் மாதம் அந்த வெயில் முடியுது திருப்பி வருது பார்த்தீங்களா, ஜூன் ஜூலையில் வந்து அதுக்கு ஏற்ற காலம் அது. அந்த டைமில் ஒரு குடப்புழு நீக்கம் முடியும் போது ஒன்று போடுங்க. போட்டு ஜூன் 15க்கு அப்புறம் ஒரு தடுப்பூசி போடுங்க, பிபிஆர் தடுப்பூசி. எல்லாத்துக்கும் போட்டுருங்க. 2.5 மாத வயதுக்கு மேலே உள்ள குட்டிகளுக்கும் போட்டுருங்க. நீங்கள் சின்ன குட்டிகளுக்கு வந்து குட்டியாக இருக்கே அப்படின்னு போடக்கூடாமல் இருக்கணும். 2 தடுப்பூசி தான் இள வயசில் போட சொல்கிறோம் ஆடுகளுக்கு. ஒன்று இந்த பிபிஆர், இன்னொன்று கோமாரி, அந்த எஃப்எம்டின்னு சொல்லி. இது 2ஐயும் வந்து 1 மாத இடைவெளியில் போட்டுட்டிங்கன்னா இந்த 2 நோயும் வந்து ரொம்ப கொடுமையான நச்சுயிரி நோய்கள், வைரஸ்ன்னு சொல்கிறது. பரவும் தன்மை அதிகம். உங்களுக்கு அதுலேருந்து இழப்பே வராது. சில நேரம் சார் குட்டி நல்லாவே இருக்குது, தீனி திங்காமல் நின்றுக்குது. அப்புறம் பார்த்தா 2-3 நாளைக்கு தீனியை திங்கிறதில்ல, அது உடனே இறந்து போகுது. அது குறிப்பாக வந்து காய்ச்சல் இருக்கும். அந்த குட்டிகள் வந்து இது மாதிரி சாப்பிடாத முதல் அறிகுறி வந்து காய்ச்சல் தான். நம்ம அந்த காய்ச்சலுக்கான மாத்திரைகளை முதல்ல அங்கே கேட்டுகிட்டே நீங்கள் கொடுங்க. அது கொடுத்தீங்கனாலே ஓரளவுக்கு குறைஞ்சிரும். அடுத்து அதுக்கு தேவையான சத்து டானிக் நம்ம லிவரை வந்து பாதிக்கும், அதனால தான் அது சாப்பிடாது. ஸோ ஒரு லிவர் டானிக், இது 2ஐயும் கொடுத்தீங்கனாலே போதும். நீங்கள் அது அபிரிதமான வேறு மருந்துகள்லாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி ஏன் வருதுன்னாலும் நான் சொன்னதான், காற்றோட்டம் இல்லாமல் அடைக்கிறது தான். அதுக்கு ஒன்று ஓவர் காற்று அடிக்கும். சிலது மாதிரி சார் நல்லா காற்று வரும்னு சொல்லி நிப்பாட்டுவாங்க, நல்லா தான் நிற்கும். அது 1 வாரம் கழித்து தான் அது மாதிரி அதோட அந்த அறிகுறியில் தென்படுறது தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம அதுக்கப்புறம் அதிவேகமாக செயல்படுறதுக்குள்ளே அந்த குட்டிகள் இறந்து விடுது. ஸோ எப்போவுமே கொட்டகமைப்பை நல்லா பண்ணிக்கோங்க, பிரித்து அடைச்சிக்கோங்க. ஆடு வளர்ப்பில் வந்து பரன்மேலான வளர்ப்பு சிறந்ததா, தரையில் வளர்க்குறது சிறந்ததா? அதே மாதிரி ஆடு எந்த மாதிரியான ஆடு தேர்வு பண்ணணுங்க? இந்த மயிலம்பாடின்னு சொல்கிறாங்க, மேச்சேரி ரகன்னு சொல்கிறாங்க. எது அதிகமான ஈல்டு கொடுக்கும், அதாவது வெயிட்டு அதிகமாக வர்றதுக்காக தான் நம்ம பண்ணையில் வச்சு வளர்த்துறோம்.
எந்த ஆடு வளர்ப்பு சிறந்தது எங்கள் இந்த சேலம் மாவட்டத்துக்காக? உங்களுக்கு ஆடு வளர்ப்பில் வந்து அது பரண்மேல ஆடாலும் சரி தரையில் வளர்க்குறதுலேயும் வந்து என்ன அட்வான்டேஜ் பரன் மேலேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நம்ம சொன்ன உண்ணி பேனு இதெல்லாம் வராது. உங்களுக்கு பராமரிப்பு ரொம்ப எளிது. கீழே பிழுக்க விழுந்துருது, டெய்லி கூட்ட தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆனால் வந்து அதோட முதலீடு அதிகம். நீங்கள் இதில் ஒரு 2 லட்சத்துக்கு போட்டிங்கன்னா அது ஒரு 4 மடங்கு அதிகம், 8 லட்சத்துக்கு போடணும். அதை தான் நீங்கள் பார்த்துக்கணும். நான் என்கிட்ட வந்து இது ஒரு முதலீடாக பண்ணுறேன். ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த 4 லட்சமோ 5 லட்சத்துக்கு நீங்கள் ஆட்டுக்குட்டியே வாங்கி விட்டுறலாம். நீங்கள் இந்த பராமரிப்பு உத்திகளை கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த ஆடுகளில் இழப்பு வராது. அதுதான் சொன்னேன், கீழே தரையில் வந்து ரஃப்பாக போட்டுக்கோங்க, ஒரு தளம் மாதிரி, இல்லை பட்டியைகள் போட்டுக்கோங்க. நல்ல ஸ்லோப்பாக தண்ணி ஒரு சொட்டு பட்டாலும் கீழே வந்துடணும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா எப்போவுமே நாங்கள் என்ன சொல்லுவோம், உலர் தரையாக வச்சுக்கோங்க, அது ட்ரையாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கொட்டகை அமைப்பு கரெக்டாக பண்ணிட்டாலே அந்த பிரச்சனைகள் வராது. நமக்கு என்ன இதுன்னா, எந்த ஆடையும் வந்து அது அப்படி விட்டால் அதுவாக இருந்துக்கும், நம்ம ஷெட்டு சொல்கிறேன் எப்படி போட்டாலுமே அது வந்து அப்படிங்கிறது ஒரு தவறான. கிழக்கு மேற்காக தான் இருக்கணும். அந்த தண்ணி போட்டால் கீழே போயிடணும். நீங்கள் சும்மா பட்டிகைகள் போட்டு செலவு கம்மியாக பண்ணுங்கள். அதுக்கு ஷெல்டர்னு சொல்லுவோம். சும்மா அதுக்கு வந்து தங்குறதுக்கான இடம் காற்றோட்டமாக வேணும். கிழக்கு மேற்காக இருந்தால் தான் வெயில் ரொம்ப அடிக்காது. 2வது வந்து பார்த்திங்கன்னா, இந்த குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு குட்டிகள் வாங்கிட்டு வர்றீங்க, உங்கள் ஒரு கொழுப்பேற்றி வைக்கிறோன்னா ஒரு பேட்சாக வளர்க்குறீங்க. ஒரு பேட்ச் வளர்க்குறோம், கொடுத்துட்றோம். இன்னொரு பேட்சுக்கு வரைக்கும் இடைப்பட்டது வந்து 2 வாரம் to 3 வாரமாவது இடைவெளி இருக்கணும். நீங்கள் அது சுத்தமாக தானே சும்மா கூட்டிகிட்டு விடக்கூடாது. டவுன் டைம்னு சொல்லுவோம், டவுன் டைம் ஆங்கிலத்தில். அது வந்து கொஞ்சம் காலம் 2 வாரமாவது அது சும்மாவே இருக்கணும் அந்த ஷெட்டு. அந்த ஷெட்டுக்குள்ளே திருப்பி வந்து போடக்கூடாது. டெம்பரரியாக ஒரு சின்ன ஷெட்டை போட்டுக்கணும். அந்த நோய் வராமல் இருக்கிற. இப்போ ஒரு புதுசாக ஒரு ஆடு வாங்கிட்டு வர்றீங்கன்னா, ஆடோ குட்டியோ, குவாரண்டைன்னு சொல்லுவோம். அதுக்குன்னு ஒரு காலம் இருந்துச்சு. முன்னாடி கோவிட் காலத்தில் பார்த்தீங்கன்னா, யாராவது ஃபாரின்லேருந்து வந்தால் உடனே என்ன பண்ணாங்க, அவங்கள ஒரு மாதம் தனிமைப்படுத்துங்கன்னாங்க. எதுக்கு? அவங்க ஏதாவது கொண்டு வந்திருந்தால் இதுக்கு ஈஸியாக பரவும். எந்த நோயுமே 21 நாளில் தெரிஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் பாட்டுக்கு எனக்கு இப்போ சீப்பாக கிடைக்குதுன்னு கொண்டாந்து வச்சுட்டு திருப்பி அதுக்கு ஒரு டைம் கொடுக்காம ஏற்கனவே உள்ள ஆட்டோடையும் இதையும் சேர்த்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக நோய் வந்து வந்துடும். அதனால் 21 நாள், குறைஞ்சபட்சம் 3 வாரம், நாங்கள் சொல்கிறது 2 மாதம் சொல்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு 21 நாளாவது அதை தனிமைப்படுத்தி 45 நாள் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். அதை தனிமைப்படுத்திட்டு எந்த நோயுமே இல்லை அப்படின்னா அப்புறம் கொண்டாந்து இதில் சேர்த்துக்கோங்க. அந்த குவாரண்டைன் பீரியட் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அந்த கிருமி நாசினி தெளிச்சிக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த நோய் வராமல் தடுக்கிறது. ஆடு தேர்வு, இப்போ மயிலம்பாடி சொல்கிறோம், மேச்சேரி ரகம் இருக்குது. எந்த ரகம் வளர்க்குறதாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இனங்களுக்கான மார்க்கெட்டிங் எது உங்களுக்கு வேகமாக வரக்கூடியதுன்னு எந்த இனமுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 5 இனங்கள் இருக்குது. நம்ம மாவட்டத்துக்கு ஏன் மேச்சேரினா, மேச்சேரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்த மாதத்தில் வேகமாக வரும். மயிலம்பாடிங்கிறது வந்து அதுலேருந்து வந்த கிராஸ் வகைகள் தான். மேச்சேரி தான் வந்து செலக்ட் பண்ண இனம். இந்த இனம்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அதுலேருந்து வந்தக்கூடியதான் இந்த மயிலம்பாடி, அந்த அடிக்கருப்பு, பொட்டுக்கடா, இது மாதிரி நீங்கள் சொல்கிறது. அது ஆக்சுவலாக வேம்பூர்னு சொல்லுவோம். பட்டணம்ங்கிற ஆடு தான் அடிக்கருப்பு இருக்கிறது. ராமநாதபுரம் வெள்ளைன்னு இருக்குது, 4 கால் மட்டும் கருப்பு. இது மாதிரி இந்த ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்குன்னு உரியது. எதுக்குன்னா, நம்ம விற்பனை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நோயும் இருக்கக்கூடாது, அந்த ஆடும் ஆரோக்கியமாக இருக்கணும், நம்மளுக்கும் எளிதில் விற்கணும். நம்ம போய் அதை ரொம்ப சொல்லி விற்கும்போது நம்மளுக்கு சிரமமாயிடும், ஒவ்வொரு ஆடையும் நம்ம விற்கும்போது. ஸோ உங்களுக்கு மேச்சேரி இனம் ரொம்ப சிறந்தது. சேலம் மாவட்டத்துக்கு வந்து மேச்சேரி இனம் வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி ரொம்ப நல்லா இருக்குது. அதோட தோல் நல்ல விலைக்கு முன்னாடிலாம் போச்சு, முன்னாடி தோல் இண்டஸ்ட்ரி இருந்தப்போ. இன்னொன்று, ரொம்ப சீக்கிரமாக எடை வர்றது, நோய்கள் அதிகமாக வர்றதில்ல. இதில் வந்து முக்கியமாக வர நோய்கள் இந்த பிபிஆர், அம்மை. ஏன் வருதுன்னா, அதை நீங்கள் பராமரிப்பில் நம்ம தடுப்பூசி போடாதனால தான். அதுவாக வர்றதில்லை எந்த நோயுமே. நம்ம தடுப்பூசி போட்டால்னா அது வந்து உங்களுக்கு என்னென்னா, ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதுக்கு எதிர்ப்பு சக்தியை ஏற்றி கொடுத்துரும். நம்ம எப்படி ஒரு குழந்தை பிறந்தால் ஒரு 9 மாதம் வரைக்கும் ஒரு சார்ட் வச்சு பண்ணுறோம், அதைத்தான் நான் சொல்கிறது. விவசாயிகள் அது மாதிரி ஒரு அட்டவணை வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு எந்தெந்த மாதம் என்ன தடுப்பூசி அதை போட்டுருங்க. தடுப்பூசி என்பது ஆரோக்கியமான ஆடுகளுக்கு மட்டுமே. நோய்வாய்ப்பட்ட ஆடுகளுக்கு தடுப்பூசி கிடையாது. ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா முதல் பிப்ரவரி மார்ச்சில் கோமாரி நோய்க்கான தடுப்பூசி, அடுத்து 6 மாதம் கழித்து அதே கோமாரி நோய்க்கான தடுப்பூசி, ஜூன் மாதத்தில் பிபிஆர் தடுப்பூசி, துள்ளுமாரி நோய் தடுப்பூசி அக்டோபர் மாதம். இந்த 4 தான் வந்து கரெக்டாக போடக்கூடிய இது மாதிரி ஒரு அட்டவணையை வச்சுக்கோங்க. அப்போ முதல் தடுப்பூசி நம்ம போடுறோம் பிப்ரவரி மார்ச்சில், அடுத்து ஜூனில் வந்து நம்ம பிபிஆர் போடுறோம், ஜூலையில் வந்து அந்த மறுமுறை தடுப்பூசி பூஸ்டர்னு சொல்லக்கூடிய கோமாரி நோய் தடுப்பூசி,
அடுத்து செப்டம்பர் அக்டோபரில் துள்ளுமருணி தடுப்பூசி. இந்த பிபிஆர் நம்ம இது எல்லாமே இந்த 4 வந்து முக்கியமான தடுப்பூசி. இது போக உங்கள் அம்மை வந்து உங்கள் ஊரில் இருந்தால் மட்டும் போடுங்க, அம்மை நோய் இல்லைன்னா தேவையில்லை. இந்த தடுப்பூசிகளும் இந்த 3 மாதத்துக்கு ஒருடைய குடற்புழு நீக்கம் பண்ணிட்டீங்கனாலே வேறு எந்த நோய்களும் வர்றதில்லைங்க. செம்மறி ஆடும் வெள்ளாடும் ஒன்றா வளர்க்கலாமா சார்? செம்மறி ஆடும் வெள்ளாடும் ஒன்றா வளர்க்கலாம்னா வளர்க்கலாம், தனித்தனி ஷெட்டில் வளர்க்க. ரெண்டுத்தையும் ஒரே குடப்பில் போடக்கூடாது. நீங்கள் ஒரு ஷெட்டு கட்டுறீங்கன்னா என்கிட்ட ஒரு ஷெட்டு தான் சார் இருக்குன்னா நடுவில் ஒரு பார்ட்டிஷனை ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த பக்கம் வெள்ளாடு, அந்த பக்கம் செம்மறி ஆடு, நடுவில் கொஞ்சம் இடைவெளி இருக்கும். ரெண்டுத்துக்கும் தனித்தனி முகப்பு வச்சுருங்க. அப்படி வச்சுருங்க. ஒரே ஷெட்டில் வைக்கலாம், ஆனால் அந்த ஷெட்டு நடுவில் கேப் இருக்கணும். கேப் இருக்குன்னா நான் ஒன்றா வளர்த்த முடியாது. ஒன்றா வளர்த்தக்கூடாது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் பரவக்கூடிய செம்மறியில் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே வாங்கி வச்சுருக்கோம், உடனே நோயை வந்து காட்டாது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது அப்படியே வெள்ளாட்டுக்கு பரவிடும். அந்த மெயினாக வந்து உண்ணிகள், தெல்லுப்பூச்சி, பேனு இதெல்லாம் வந்து எளிதில் இதுலேருந்து அதுக்கு பரவிடும். செம்மறி ஆட்டில் உங்களுக்கு முடி ரோமங்கள் இருக்கிறனால தெரியாது. ஸோ அதுலேருந்து வந்து கொஞ்சமாக இதுக்கு பரவ ஆரம்பித்தோன்னே ஒரு வாரத்தில் லட்சக்கணக்காக அந்த உண்ணிகள் வந்து பெருகிடும். ஒரு 2 இரவு 3 இரவு இருந்தால் போதும், உண்ணிகளோட இனப்பெருக்கம் ரொம்ப வேகமாகிடும். ஸோ அப்போ வந்து என்னென்னா நம்மளை சீக்கிரம் அதை வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து உண்ணி பேன் மருந்தை வந்து போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப அதிகமாக பயன்பாடு பண்ணிங்கனாலும் எதிர்ப்பு சக்தி ஆகிடும். அந்த 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். குறிப்பாக நாங்கள் ஷெட்டை என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் அயன் போஸ்ட்டோ அது மாதிரி போட்டு கட்டுங்க. இதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிருமி நாசினி பயன்பாடு எளிதில் இருக்கும். ஈவன் என்ன சொல்கிறோன்னா, நம்ம அந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த வெல்டர்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள், தீ ஜுவாலை வச்சு, அது மாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த உண்ணி பேனும் வரவே வராது. நம்ம எல்லா பண்ணைகள்லையும் அதை பண்ணுறோம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா அரசு பண்ணை, பல்கலைக்கழக பண்ணையில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா சின்ன அந்த கேப்பில் தான் வந்து வரும் இந்த உண்ணியல் பெயின். இது போய் அதை அடிக்கும்போது அதுக்கு ஊடுருவி போகும் உள்ளார அந்த சூடு, அப்போ இறந்து போயிடும். அது மாதிரி சின்ன கேப் இருக்கிறதெல்லாம் பூசிடுங்க. பூசிட்டு நல்லா சாதா வெள்ளை அடிச்சு விடுங்க. நம்ம பொங்கலுக்கு மட்டும்தான் வெள்ளை அடிக்கணும்னு தேவையில்லை. 6 மாதம் ஒரு வாட்டி நல்ல சாதா வெள்ளை சுண்ணாம்பு எடுத்து அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, பட்டியக்கல்லோ இதில் அடித்து விட்டிங்கன்னா, ஏன்னா நல்லா அவங்க பண்ணும்போது கேப்பெல்லாம் மூடிடும். ஏன்னா அந்த கேப்பிலேருந்து தான் நம்ம ஆங்கிலத்தில் கிராக்ஸ் அண்ட் கிரிவிஸும்பாங்க. அந்த இடையில உள்ள கேப்பில் தான் நிறையா உண்ணிகள் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் சீல் பண்ணிட்டீங்கன்னா, இந்த தீ ஜுவாலை வச்சு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வராது. ஏன்னா இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு குடப்புழு நீக்கம் முறையாக பண்ணுறீங்க, தடுப்பூசி கரெக்டாக போடுறீங்க, இந்த 6 மாதத்தோட இது பண்ணுறீங்க, சுற்றி வந்து ஒரு கிருமிநாசினி பயன்பாடு ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க. இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு நோய்கள் எதுவும் வராது. மிக்க நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வெள்ளாடு செம்மறியாடு வளர்ப்பில் அறிவியல் முறை நவீன யுத்திகள் வானொலி வேளாண் பள்ளிப்பாடம் 4 கேட்டீர்கள். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளை தாக்கும் நுண்ணுயிர் நோய்களும் தடுப்பு முறைகளும் புதுக்கோட்டை மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் டாக்டர் பி. புவராஜன் அவர்கள் நடத்திய பாடம் கேட்டீர்கள். என்னன்னா நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி இந்த வெள்ளாடு செம்மறியாடெல்லாம் வளர்க்குறது, எந்தெந்த நேரத்தில் தடுப்பூசி போடுறது, எப்படி அதுக்கு கொட்டகை அமைக்கிறது, இந்த மாதிரி நிறைய தகவலை சொன்னாங்க. ஆமாம்மா, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. நான் கூட இதை நிறுத்திட்டு வேற ஏதாவது பண்ணலான்னு நினச்சேன். இப்போ நான் சந்தைக்கு போய் இன்னும் 2-3 வெள்ளாடுகளை வாங்க போகிறேன். சரிண்ணா, சீக்கிரம் வெள்ளாடுகளை வாங்கி லாபத்தை பாருங்க. நான் போயிட்டு அடுத்த வாரம் வரேன்.